ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு இஃப்தாருக்கு ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸை படிச்சுட்டு வந்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு சூப்பர் ஸோ சிம்பிள் அண்ட் குட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் அப்கமிங் வீடியோஸ் ஆர்ஜின்னு சொல்லியிருக்காங்க முகமது ரஃபி. தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது ரிசு நம்ம வாயிலேயே வடை சுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பப்பஸ் கிச்சன். கண்டிப்பாக இவங்க எப்போவுமே வாயில தான் வடை சுடுவாங்க, இன்றைக்கி தான் கையால் சுட்டு காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஹாப்பி ரம்ஜான் விஷஸ் சொல்லியிருக்காங்க அனிசா நர்ஸு. தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான் விஷஸ். ஓகே ஜெசி, இன்னைக்கு என்ன பண்ண போகிற? கண்ணாடி போல் வேறு வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான பிரெட் பஜ்ஜி வந்து நம்ம நார்மலாக பண்ணாமல் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக ரிசு மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கடலை மாவு வந்துட்டு 2 கப்பு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது 2 கப்பு போட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து வந்து தேவையான அளவு உப்பா, கொஞ்சம் உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போடுங்க, ஆப்ஷன் தான் இல்லையா? இல்லாட்டினா கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், லைக்கே அப்சோடா போடுவோம். அது பெருங்காய பொடி, அப்சோடா இல்லை, சாரி. ஓகே, அடுத்தது சோடா. ஓகே, அது பெருங்காய பொடி. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு. அடுத்து வந்து உருளைக்கிழங்கு அதே மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஓகே, பரவாயில்ல, உனக்கு நல்லா டேலண்ட் இருக்கு மச்சி. இது துருவறதுக்கா? இல்லை மச்சி, நீ நிறைய டிஃப்ரெண்டான டிஷ் பண்ணுறீல்ல. ஜிலேபியா? ஓ, கேரட்டா? கேரட் அதே துருவி வச்சிருக்க. ஏதோ பண்ணுற மக்களே பார்ப்போம். நீ அடங்கு, ஏகனா வந்து வாட்டிட்டு. இது வந்து ஆனியன் ரிசு கட் பண்ணது. போய் சொல்கிறாங்க நம்பாதீங்க. இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இனியும் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை, எங்களுக்கு இதுவே போதும். வெஜிடபிள்ஸ் கேபேஜ் எல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். எடுத்தாச்சு. இனி வந்து தண்ணி கலந்துடலாம். ஓகே, நிறைய வாட்டர் ஊற்றணுமா ஜிசி? இல்லை இல்லை, தேவையான அளவு. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாம். சரியா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு ஜெசி? ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு. ஓகே, பானவில்ல வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஆயில் ஊற்றுறது. அடுத்து என்ன ஜெசி பண்ணோம்? அடுத்து இது இப்போ சூடாயிட்டு. ஓகே, அடுத்துல நம்ம பிரெட் மாதிரி சாஃப்ட் பிரெட் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, இதில் தான் வந்து நம்ம பஜ்ஜி பண்ண போகிறோம். அந்த பஜ்ஜியை வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து இந்த கடலை மாவு அது இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பட் அதுலேயே நம்ம கொஞ்சம் நம்ம Rjcornor எல்லாம் டிஃப்ரெண்டாக தான் பண்ணுவோம். அதுதான் நேற்று இப்படி நீ வடையில் வந்துட்டு அந்த இப்படியெல்லாம் வந்து அவமானப்படுத்துவோம். இப்போ வந்து ஆயில் சூடாகணும். நீ சூடாகாம தானே போடுவேன்? இல்லைனா சூடாக இதை போடுவேன். கைவிட்டு பாரு. சூடாயிடுச்சுனா ஓகே, அடுத்தது பஜ்ஜி போட்டுருந்துச்சு. நான் கண்டுபிடிச்சது. ஆமாம், ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஜெசி இப்படி தான் கண்டுபிடிப்பா. அது வந்துருச்சுன்னா சூடாயிடுச்சுன்னா இந்த பேட்டர் இருக்குல்ல, இந்த பேட்டரில் இந்த பிரெட் போட்டுடலாம். ஓகே, எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணியா? இந்த மாதிரி எல்லா பக்கம் வர மாதிரி எடுத்து வாவ், சூப்பர். ஜெசிக்குள்ளே இவ்வளோ திறமையா? ஓ மை காட். சரி, ஓகே, திருப்பிடலாமா? ஆனால் குப்பரை விழுந்தாலும் மீசியில் மண்ணோட்டக்கூடாதுன்னு பேசுகிற பத்தியா? வெஜிடபிள்ஸ்லாம் வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். வெஜிடபிள்ஸ்னால உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஆனியன், இப்போ சூடான சுவையான ரிசு தயார் பண்ண பிரெட் பஜ்ஜி ரெடி. எப்படி அது நான் தான் பண்ணிட்டு இருக்க மக்களே, நம்பாதீங்க. அவளுக்கு என்னன்னே தெரியாது. இல்லை மச்சி, நம்மளுடைய பிரெட் பஜ்ஜி, அதாவது வெஜிடபிள் பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எப்படியா ஒரு வழியா ஃப்ரெண்ட் பண்ணிட்டு அவ டேலண்ட காமிச்சு. ஆமா, நீ தானே பக்கத்துல இருக்க, அப்போ என்னோட டேலண்ட் ஈஸியா வெளிப்படுத்துறோம்ல. மச்சி, என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. காமெடி மட்டும்தான் பண்ண முடியும், சீரியஸா எதுவுமே பண்ண முடியாது. ஏன் மச்சி, என்னை பார்த்து சீரியஸா இல்லையா? இல்ல மச்சி, உனக்கே சிரிப்பு வருது இல்ல? இதான் கடைசி வரைக்கும் என்னை வச்சு காமெடி தான் பண்ணுவேன். கண்டிப்பா. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, நான் இது பொரிக்கிறதுக்குள்ள இது டேஸ்ட் பாத்துறாத மச்சி. ஓகே,
அவமானப்படுத்தி பேசிட்டு தெரியாம. ஓகே ஓகே ஜெசி. ரிசு என்னோட பிரெட் பஜ்ஜி அது என்னமோ தெரியல பச்சி, எனக்கு வீடியோனா அந்த கடைசி இந்த டைம் தான் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கே தெரியும். ஸோ இந்த டைம்னால தான் நான் உன்னை ஹாப்பியாக கூப்பிட்டுருக்கேன். ஓகே பிரெட் பஜ்ஜி ரெடியாக இருக்கு. ஓகே நான் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே. ஆஹா சூப்பராக இருக்கு மச்சி. உள்ள பஜ்ஜி அந்த பிரெட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சும்மாவே அழகாக இருக்கு. மாதிரி அழகாக இருக்கா. சட்னி இதோட காம்பினேஷன் வச்சு இதோட காம்பினேஷன் அண்ட் தேவைப்பட்ட நிறைய பேருக்கு சாஸ் ரொம்ப பிடிக்கும். டொமேட்டோ சாஸ். ஸோ சட்னி வந்து ரிசு ரெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே சாப்பிட்டு பார்க்குறேன். ஜெசி அல்டிமேட், சொல்ல வார்த்தை இல்லை. ரியலாகவே சூப்பராக இருக்குது. இது வந்து செமையாக இருக்குல்ல? செமையாக இருக்குது. இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்டா. கண்டிப்பாக. இது ஒன்று சாப்பிட்டாலே டின்னர் ஓவர். ஆமாம் கண்டிப்பாக. அதோட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னுமே வெஜிடபிள்ஸ் போடலாம். ரியலாகவே நல்லா இருக்கியா? சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு பண்ண எல்லா டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். இது வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜெசி, உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சரி ஓகே. இதெல்லாம் இதே அடி மனசுலேருந்து வர்ற வார்த்தை, இது உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. கோர்ட்டில் சொல்கிற மாதிரி இல்லை மச்சி, உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஓகே இது நம்ம மக்களும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம். கண்டிப்பாக 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 நம்ம சாப்பிடலாமா இது எல்லாமே? ஓகே மச்சி ஓகே. ஓகே இது உங்களுக்கு. ஆமாம் இது உங்களுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.